ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி என்னோட வீட்டு கொலு தீம் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மயிலாப்பூரில் போய் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எப்போதுமே வந்து எல்லா பொம்மையும் சேர்ந்து ஒரு மாதிரி வச்சுருவோம் இல்லையா? இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மயிலாப்பூரில் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சமாக வச்சாலும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து எல்லாமே இந்த வருஷம் வந்து கிஃப்ட்டு, சீதனம் என்ன வேணாலும் சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவள் தான் ஐடியா சொல்லி, அவங்க தான் இந்த வருஷம் நான் வச்சுருக்கிற பொம்மை 1, 2 அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம வீட்டு பொம்மை, பழைய பொம்மையை ரொம்ப வருஷமாக வைக்கிற பொம்மையை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு, மீதி எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்டாக நவராத்திரி சீதனமாக கொடுத்த பொம்மை தான். ஸோ அவங்க வீட்டுக்கு மயிலாப்பூர் போயிட்டு இது மாதிரி அவள் பாக்ஸாக போட்டு எனக்கு எல்லாமே வந்து வச்சுட்டாங்க. ஸோ நான் மட்டுமே தான் போயிருந்தேன் அன்றைக்கி. போயிட்டு நானும் அவளும் அந்த மயிலாப்பூரில் போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது இந்த நவராத்திரிக்காக. அதெல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 அட்டை பாக்ஸுங்க. செம்ம டயர்டு அன்றைக்கி. ஏன்னா அந்த கடைக்கெல்லாம் போனது, ஷாப்பிங் போனது ஒன்று. இன்னொன்று அந்த 12 அட்டை பாக்ஸையும் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஏன்னா கார் புக் பண்ணால் கூட உங்களுக்கு டிக்கியில் அவ்வளோ பத்திரமா எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. ஆட்டோவில் இடம் பத்துமான்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 பாக்ஸ் எனக்கு அழகாக காம்பேக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாவை பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன். ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக எடுத்துன்னு வந்தாச்சு. இது வந்து கிரியில் வாங்கினதுங்க. அந்த கொலுவிலே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மினி கொலு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து பார்த்திங்கனாக்க சின்ன சின்னதாக நிறைய விக்கிரகங்கள் வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ பொதுவாக நம்ம எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த கோவிலுக்கு போனாலும் இது மாதிரி குட்டி குட்டியாக காசி சொம்பு, அது மாதிரி அன்னபூரணி, வெள்ளியில் பிள்ளையார், அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் காமாட்சி அம்மன், இது மாதிரிலாம் எங்கே போனாலும் எங்கள் அம்மா நிறைய கோவிலுக்கு வந்து போகும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒன்றா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, காமாட்சி அம்மன் ரொம்ப ரொம்ப விரும்பி வாங்கினது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி குபேரர் சிலை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எனக்கு சரியாக கிடைக்காம, அப்புறம் பித்தளையில் ரொம்பவே நல்லா ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகாக, ஃபேஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து எனக்கு கிடச்சிது. அப்புறம் வெள்ளி பிள்ளையார் ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, குபேரர் கோவிலுக்கு போகும்போது 2 குபேரர் சிலை கிடச்சிது. அதே மாதிரி வேல் வந்து எப்போதுமே நம்ம வைப்போம். இதை மாதிரிலாம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, முன்னாடிலாம் என் பூஜை என்னோடய விலாக் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, அங்கங்கே கிளம்ஸியாக தான் இருக்கும் பூஜை இது. ஏன்னா அங்கங்கே வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த கிரியில் வந்து இந்த கொலு ஸ்டெப்ஸ் வந்து 5 ஸ்டெப்ஸ் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப ஏன்னா எம்டிஎஃப்ல இது கிடையாது. இது உடன் இதில் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1500. ஆனால் செம்ம குவாலிட்டிங்க. இதுவே விஜயா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஃப்ல கூட கிடைக்குது. அது அந்த அளவு எனக்கு திருப்திகரமாக இல்லை. இது வந்து கிரியில் ஃபுல் வுட்டில் ரேட் வந்து அந்த 1500 ரேஞ்சு வந்துச்சு. 5 ஸ்டெப்ஸு வந்து வாங்கி இப்போ பூஜை அறையே அவ்வளோ க்ளீனாக, நீட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதும் நம்ம வீட்டில் வைக்கிறது தான் வழக்கம். இந்த தடவை வந்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வித்தியாசமாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். பெரிய பிராஸ் உருளி வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு கப்பு மாதிரி, கிண்ணம் மாதிரி கவுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஃபுல்லும் டெக்கரேட் பூ வச்சுட்டு, அதுக்கு மேலே குத்து விளக்கு வச்சு நான் வந்து குத்து விளக்கு அலங்காரம் பண்ணேன். ஏன்னா இந்த 9 நாள் பூஜையும் நம்ம வந்து பொதுவாக நம்மளோட வழக்கம் என்னென்னா, அம்பாளை வந்து விளக்கில் வந்து ஆவாகனம் பண்ணி தான் பூஜை பண்ணுறது வழக்கம். பொதுவாக டைரெக்டாக அம்பாளுக்கு பண்ணாமல் விளக்க வந்து அம்பாளாக வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க. அது லக்ஷ்மியாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், துர்க்கையாக இருக்கட்டும். விளக்கு பூஜை தான் ரொம்ப விசேஷம் இந்த நவராத்திரியில். நம்ம பல வருஷமாக எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எப்போ குழு ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போலேருந்தே விளக்குக்கு தான் பூஜை பண்ணுறது வழக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து 3 அம்பாளையும் சேர்ந்து வழிபடுறது வழக்கம். விநாயகர், துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த 108 அஷ்டோத்திரம் செஞ்சு வழிபடுறது தான் வழக்கம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மிடில் வந்து ஒரு பெரிய ஸ்டூல் மாதிரி போட்டு அதில் அம்பாள், துர்க்கா அம்பாளை வந்து நான் எப்போதுமே இது வந்து வைக்கிறது தாமரைப்பூவில் வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் மரப்பாச்சி இந்த வாட்டி வந்து கிரியில் தான் வாங்கினேன். அதுவுமே 1500 அந்த ரேஞ்சு தான் மரப்பாச்சி. அது அவங்களே டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி வச்சாச்சு. இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, என்னோடய கொலு ஃபுல்லுமே சிவன் ரிலேட்டட் கதைகள் தான் இருக்கும்.
சிவன் வந்து நவகிரகங்கள் சூரியனை வந்து வச்சுட்டு சுற்றியும் நவகிரகங்கள் வந்து இருக்கும். சிவனோட நவகிரகம் வந்து ரிலேட்டுங்கிறது தான் அது வச்சுருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்க நரி பரி கதை. சிவன் வந்து நரியை வந்து பரியாக மாற்றுவார். பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கதையை வந்து வச்சுருந்தேன். இன்னொரு பக்கம் சங்கரர் வந்து சிவனோட அம்சம் இல்லையா. சங்கரர் வந்து தீட்சை வாங்கிறது, சங்கரரை வந்து முதல்ல வந்து கடிக்கிறது, அவள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி சங்கரர் வந்து தீட்சை கொடுக்கறது அந்த கதை. அதே மாதிரி சங்கரர் வந்து ஒரு வீட்டில் போய் பிக்ஷை கேட்குறார். அவங்க வீட்டில் வந்து எதுவுமே இல்லை. நெல்லிக்கனி கொடுக்கும்போது சங்கரருக்கு நெல்லிக்கனி தானமாக கொடுக்கவுனே கோரியை பிச்சுட்டு அம்பாள் வந்து தங்கமாக கொட்டுறா. கனகாதரா சோஸ்திரம் வந்து உருவான கதை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து அன்னபூரணிகிட்ட பிக்ஷை வாங்குகிற கதை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்ணப்பர் கதை. வந்து வேடன் வந்து சிவலிங்கத்தோட கண்லேருந்து ரத்தம் வரதை பார்த்து தன்னோட கண்ணையே நோண்டி வந்து சிவனுக்கு அர்ப்பணிக்கிற கதை. இன்னொன்று கைலாசம் இது விநாயகர் பிள்ளையாரை தனித்தனியாக எடுக்கலாம். அது வாகனத்தோட இந்த செட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயன் கதை. யமன் வந்து எரும மாடு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியும் மார்க்கண்டேயன் வந்து பயந்து போய் சிவனை வந்து தழுவிக்கிற காட்சி. தட்சிணாமூர்த்தி துர்கையும் வந்து சிவன் இதுங்கிறதுனால துர்கை. இந்த பக்கம் ஜோதிர்லிங்கம் நடுவில் மிகப்பெரிய சிவன், சுற்றியும் வந்து ஜோதிர்லிங்க சிவன் கலராக ரொம்பவே அழகாக வந்து இருக்குது இந்த செட்டுலாம். ஒரு சில செட்டு வந்து மயிலாப்பூரில் ரொம்ப ரேராக கிடைக்குங்க. அது வந்து பார்த்து வாங்கணும். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு எல்லாமே வாங்கி வச்சதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுத்து. இது வந்து பிரதோஷ செட்டு. இதோட சேர்த்து இன்னும் 2 பேர் 3 பேர்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும். அங்கே இடம் இல்லாதனால இப்படி வச்சுருக்கேன். பொதுவாக படியை விட இதை மாதிரி கீழே அது மாதிரிலாம் வைக்கும்போது கொஞ்சம் கதை நல்லா தெரியும். இது வந்து கிருஷ்ணர், இது வந்து எப்போதுமே நம்ம வைக்கிற வழக்கம், அதனால் வச்சுருக்கு. இது மீனாட்சி கல்யாணம் செட்டு பெரிய செட்டாக வரும். அதனால் சைடில் வந்து இதை மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது அந்த தீம் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். நந்தி தேவரோட, சரஸ்வதியோட, பெருமாள் எல்லாமே இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இது ஜானவாச செட்டு. பொதுவாக கல்யாண செட்டும் இருக்கும். இது வந்து ஜானவாசம் மாப்பிள்ளை பொண்ணு காரில் உட்காந்து சுற்றியும் வந்து மேலே தளத்தோட போகிற மாதிரி இந்த செட்டு. ஸோ இந்த தடவை வந்து 3 படி வச்சாலும் சிவனோட கதையை சொல்கிற மாதிரி ஒரே தீமாக வச்சது எங்களுக்குலாம் ரொம்ப வந்தவங்க அத்தனை பேரும் ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி யூனிட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து இந்த பீப்புள் செட்டு, குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருக்கிற செட்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா பார்க்குன்னு தனியாக நான் வைக்காமல் இதிலே வந்து ஒரு க்ரீன் மேட்டை போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லும் வந்து வில்லேஜ் செட்டு. வில்லேஜில் வந்து குடம் தண்ணி எடுக்கிறது, துணி துவைக்கிறது, அது மாதிரி செட்ஸு. அதுக்கப்புறம் வந்து கல்யாண மாப்பிள்ளை ஊர்வலம் அந்த செட்டும் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துன்னு வீட்டில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் எப்போதும் வச்சுருக்கிற கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய வீட்டோட கொலு இந்த வருஷம் ரொம்ப திருப்தியாக மனசுக்கு சந்தோஷத்தோட குட்டியாக கொலு வச்சா கூட ஹால் ஃபுல்லும் வச்சுருந்த மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. பூஜை பண்ணுறதுக்கு மட்டும்தான் சின்னதாக இடம் வந்து விட்டுருந்தேன். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொலு வந்து இந்த வாட்டி கடவுள் புண்ணியத்தில் எல்லாரோட பெரியவாளோட பிளெஸ்ஸிங்ஸோட சிவனோட அருளால் இந்த வருஷம் ரொம்ப திருப்திகரமாக கொலு வந்து அமைஞ்சது. ரொம்ப ஹாப்பி. எல்லா கிரெடிட்டும் கோஸ் டு மை ஃப்ரெண்ட் மது. அண்ட் அதே மாதிரி 9 நாள் பூஜையும் ரொம்ப சிறப்பாக வந்து நடந்தது. சரஸ்வதி பூஜையோட விலாக் இது வந்து. சரஸ்வதி பூஜை வந்து நல்லபடியாக நடந்தது. எல்லார் வீட்லேயும் கொண்டாடிப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ், களத்துக்கு பருப்பு, எப்போதுமே பால் பாயசம் இது மாதிரி வைக்கிறது வழக்கம். எப்போதுமே சரஸ்வதி பூஜைக்கு பால் பாயசம், இந்த சேமியா பாயசம் தான் ரொம்ப விரும்பி எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அதனால் டிஃபால்ட் அது. அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு பொரியல், நல்லா ஃப்ரை பண்ணி சேப்பங்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் பருப்பு வடை. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு சுண்டல் வந்து சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு இன்றைக்கி கொஞ்சம் அந்த பொடியெலாம் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் மணக்க சாம்பார் இன்றைக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரசம் ஒரு சைடு. ஏன்னா ரசம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வேணும்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல், முக்கால்வாசி கொண்டக்கடலை சுண்டல் தான் அந்த ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கெலாம் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு எங்கள் அம்மா எனக்காக வீட்லேயே அந்த தேங்காய் முந்திரிலாம் போட்டு பர்ஃபி, வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் பர்ஃபி வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதோடு இன்றைக்கி சரஸ்வதி பூஜையை ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த 9 நாள் பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமா
இதை மாதிரி புக்ஸு, அந்த ஐடி லேப்டாப் அதெல்லாம் வைக்கிறது வழக்கம். ஒரு பக்கம் சலங்கை அதெல்லாம் வச்சுருந்தோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் உள்ள பெண்களை ஃபஸ்ட்டு கொண்டாடணும் இல்லையா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பப்புக்கு ட்ரெஸ்ஸு, அந்த திங்ஸ்லாம், நலங்குக்கு தேவையான அது மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வச்சு, சுவாமிக்கிட்ட வச்சு வேண்டிட்டு அவளுக்கு வந்து கொடுக்கறது எப்போதுமே ஒரு வருஷம் பண்ணுறது தான். அதே மாதிரி இந்த வாட்டியும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி பூஜை பண்ணி அவளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அப்கமிங்கில் நான் நிறையா வ்ளாக் வந்து போடுறேன். அந்த ஷூட்டிங்கை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி வடபழனி குழு வந்து முருகன் கோவிலில் எக்ஸலண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.